தும் கரோதி வாச்சலம் புங்கம் லங்கயத்தேகிரும் எத்கிருபாதமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரணம். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டம், அத்தியாயம் 43. கிருஷ்ணர் ஸ்ரீகிருஷ்ணர் குவலையா பீட யானையை கொள்ளுதல். இப்ப நம்ம கிருஷ்ணர் மதுராக்கு வந்து மதுரால பல விதமான பக்தர்களையும் பல விதமான அசுரர்களையும் சந்திக்கிறாருன்னு பாக்குறோம். இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. மிக முக்கியமான ஒரு திருப்பம். இதுக்கப்புறம் தான் பகவானுடைய லீலையில மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது. அந்த கட்டத்துல நம்ம வந்துட்டோம். இப்ப கிருஷ்ணர் மதுரால பல பக்தர்கள் எல்லாம் பார்த்துட்டார், நிறைய அசுரர்களையும் பார்த்தார். இப்ப அந்த மல்யுத்த அரங்கத்திற்கு வரணும். ஏற்கனவே கம்சன் சொல்லிட்டான், நீங்க 2 பேரும் இங்க வந்து மல்யுத்த அரங்கத்துக்கு வந்து போரிட வேண்டும், உங்கள் வீரத்தை காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டான். கம்சனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, கிருஷ்ணர் தான் கடவுள், கிருஷ்ணர் தன்னை கொல்வதற்காக பிறந்திருக்கிறார்லாம் தெரியும். ஆனாலும் முயற்சி 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 செய்து கொண்டே இருக்கிறான். அதன் ஏற்பாட்டின்படி குவலையா பீடம் அப்படின்னு ஒரு யானை. அந்த யானை வந்து மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு யானை. எல்லா மன்னர்களும் யானைகளை பராமரிப்பது வழக்கம். எந்த ஒரு ராஜாங்கத்துல பாத்தீங்கன்னாலும் அந்த வளம், அந்த நாடு வளமானதுன்னு தெரிஞ்சா யானைகளை வைப்பாங்க. யானைகளை கட்டி ஆள்வதற்கும் யானைகளை பராமரிப்பதற்கும் நிறைய செல்வம் தேவை. அதனுடைய நிமித்தமாக இந்த ஒரு பலசாலியான மிகப்பெரிய குவலையா பீட யானையை பாகர்கள்லாம் வளர்த்து வந்தாங்க. அந்த யானையையும் ஏவி விட்டாங்க கிருஷ்ணர் மேல. கிருஷ்ணர் பலராமர் இருவரும் சிறுவர்கள். ஆனாலும் அவர்களுக்கெல்லாம் தெரியும், கம்சன் இத்தியாதி அசுரர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், இவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள், சிறுவர்கள் கிடையாதுன்ட்டு. அதனால யானையையும் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. எப்பொழுது கிருஷ்ணர் அந்த மல்யுத்த அரங்கத்திற்கு வாயில நுழைய வராரோ அப்ப வந்து அந்த யானையை கொண்டு, யானைக்கு வந்து அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டது. யானைக்கு வந்து சொல்லிட்டாங்க, இந்த வந்திருக்கும் இந்த 2 சிறுவர்களையும் துவம்சம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு வந்து மதம் ஒரு குறிப்பிட்ட நபரை தாக்குறதுக்கும் ஏற்பாடு பண்ணலாம். யானை என்பது ஒரு பிராணி, வளர்க்கக்கூடிய ஒரு பிராணி தான். ஆனா கொஞ்சம் ஆபத்துகள் நிறைந்தது. ஏன்னா சொன்ன மாதிரி நம்ம மாயாப்பூர்லயும் சில லீலைகள் நடந்தது, அது 100 நாள் பார்க்கலாம். யானைகள் வந்து தன்னை வளர்ப்பவர்களை சொல்ற பேச்செல்லாம் கேட்கும். ஆனாலும் தன்னை வளர்க்குறவங்களை போட்டு தள்ளின யானைகள்லாம் வரலாறுல நிறைய இருக்கு. இங்கேயும் அந்த யானை அப்படிதான் பண்ணுச்சு. அதனால இந்த யானை வளர்க்குறவங்க வந்து ஒரு மாதாஜி இருக்கிறாங்க, அவங்க வந்து சொல்லுவாங்க, பொதுவா நீங்க எல்லாம் என்னதான் பக்தர்களா இருந்தாலும் கிட்ட போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. இந்த குவலையா பீட யானைக்கு வந்து கிருஷ்ணரையும் பலராமரையும் தாக்குவதற்கு பயிற்சி வேற கொடுக்கப்பட்டது. அதனால அந்த யானை திடமா நிக்குது, கிருஷ்ணரையும் பலராமரையும் தாக்குவதற்கு. ஆனா கிருஷ்ணருக்கு இதெல்லாம் வந்து தூசு மாதிரிதான். கிருஷ்ணர் இந்த அண்ட சராசரங்களையும் தாங்குகிறார். அவருக்கு வந்து இதெல்லாம் ஒரு அவருடைய வலிமையின் முன்னாடி ஒரு தூசை விட குறைச்சலானதுதான். அப்ப இருந்தாலும் விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு நினைச்சார் பகவான். அந்த யானை ஓடி வருது, அது சும்மா அப்படியே தள்ளி விட்டுறாரு. அந்த யானைக்கு இன்னும் வெறி பிடிக்குது. அந்த யானையினுடைய கால்களுக்கு அடியில போய் நிற்கிறார் பகவான். இதே ஒரு அழகான லீலை தான் இது. எப்படிலாம் அந்த யானையை ஏமாத்துறாரு, ஓடுறாரு, இங்க ஓடுறாரு, அங்க ஓடுறாரு. அதுக்கப்புறம் வாழை பிடிச்சு தூக்குறாரு. வாழை பிடிச்சு தூக்குறது எவ்வளவு சாமர்த்தியம் பாருங்க. வாழை பிடிச்சு தூக்கி சுட்டி அடிக்கிறாரு. அந்த அடிச்சிட்டு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அந்த தந்தத்தை எடுத்து தந்தத்தை கொண்டு யானையும் கொல்றார், யானை பாகன்களையும் கொல்றார். கொன்றுட்டு அந்த தந்தத்தை தன்னுடைய தோல் மேல வச்சுட்டு அவர் நடக்கிறார் பாருங்க. மாறி மலை முழிஞ்சில் மண்ணி கிடந்திறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பெருந்து தறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதிருமா போலே நீ பூவைப்பு வண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தி அருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அள்ளேலோர் என்பாவாய். அந்த சிங்கம் வீறு நடை போடுகிறது மாதிரி மாறி மலை முழிஞ்சில் மண்ணி கிடந்திறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து. இது கிருஷ்ணரை தான் சொல்லுது. கிருஷ்ணர் வந்து எப்படி ஒரு சிங்க நடை, ராஜ நடைன்னா அது சிங்கத்துக்கு தான். அப்ப அந்த அழகான அந்த தந்தங்களை எடுத்து தோல் நடக்கிறது வந்து
அந்த சிங்கம், சீரிய சிங்கம் நடை போடுற மாதிரி இருக்கான். அது ரொம்ப அழகான வர்ணனை. இதுல வந்து கிருஷ்ணருடைய முகத்துல ஒரு தாமரை முகம், அந்த தாமரையில வந்து துளி துளியா நீர்கள் இருக்கும் பாருங்க, நீர் துளி இருக்கிறது எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க. அது போல பகவான் வந்து இப்ப சண்டை போட்டாரு யானை கிட்ட. அந்த யானையினுடைய ரத்தங்கள் அவருடைய முகத்துல வந்து ரத்த துளி மேல பட்டிருக்கு. அதுவே அவருடைய தாமரை முகத்துக்கு அழகு வேற கொடுக்குது. இந்த அழகுல நடந்து போறார் அந்த அரங்கத்துல. ஏற்கனவே தாமதம் தான் போறாரு. அங்க கம்சன்லாம் வந்து உட்கார்ந்துட்டாங்க, எல்லாரும் உட்கார்ந்துட்டாங்க. பகவான் ஏற்கனவே தாமதமா வர்றார். அவருடைய பகவான்கள் கிருஷ்ணரும் பலராமரும் தாமதமா தான் போறாங்க உள்ள என்ட்ரி. அதோட இல்லாம இங்க ஒரு லீலை, கோலையாப்பீடனுக்கு மோட்சம் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் உள்ள நுழையிறார். எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாரும் கண்கொள்ளா காட்சி இது. இது கிடைக்குமா இந்த காட்சி? அது எவ்வளவு அழகா நடந்து போறார் பகவானுடைய ராஜ நடை. அழகா நடந்து போறார். இருவருமே பலராமரும் கிருஷ்ணரும் ரொம்ப அழகா நடந்து போறாங்க. அப்ப கம்சன் எல்லாருக்குமே வந்து ஆசையா இருக்கு இந்த மல்யுத்தத்தை பார்ப்பதற்கு. மல்யுத்தம் என்பது நீங்க எல்லாம் பார்த்திருக்கலாம். அந்த மல்யுத்தம் எல்லாம் பெண்களுக்கு எனக்கு முக்கியமா பிடிக்கவே பிடிக்காது. அடி உத யாருன்னா 2 பேர்ல யாருன்னா ஒருத்தர் சரியா அடி வாங்குவாங்க, அது நமக்கு வேதனையா இருக்கும். ஆனா இந்த மல்யுத்தம் ஒரு அசுரர்களை பகவான் கொல்றது, அதுவே நமக்கு வந்து ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா பகவான் வந்து எப்படி அழகா சண்டை போடுறார். பகவானுடைய ஒவ்வொரு செயலும் அழகானது, ஒவ்வொன்றும் ரசிக்கக்கூடியது. அதனால இங்க இது ஆவதான மல்யுத்தமா இருக்கு. பொதுவா நம்ம இந்த டிவில பாக்குற மல்யுத்தம்லாம் நமக்கு ஒருத்தன் கீழே விழுந்து கைய கால உடச்சினான்னா ஐயோ ஐயோன்னு கத்த வேண்டியிருக்கும். ஆனா இங்க பகவான் அசுரர்களை கொல்வதற்காக வர்றாரு. அதனால இது ரொம்ப ஆவலாக இருக்கிறது. பகவான்கள் இருவரும் நடந்து போறாங்க. அங்க வந்து எத்தனை 2 பேருக்கு எத்தனை மல்யுத்த வீரர்கள்? 5 பேர். சானூரன், முஷ்டிகன், கூடன் அப்படின்னு சொல்லிட்டு 5 மல்யுத்த வீரர்கள். மல்லர்கள்னு சொல்றாங்க. மல்லர்கள்னா மல்யுத்த வீரர்கள். 5 பேர் நிக்கிறாங்க. ஒருத்தருக்கு 2 பேருக்கு 5 பேர் நிக்கிறாங்க. ஆஹ் அப்ப அத பாக்குறாங்க. பார்க்கும்போது குழந்தைகள் வராங்க. இவங்க வந்து ஒரு 10, 11 வயசுதான். இவர்களோட பெரிய ஆளுங்களை போடலாமா? எவ்வளவு பெரிய தவறு. அதனால அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இது தவறு. கிருஷ்ணரை பற்றின வர்ணனைகளும் வருது. இந்த நான் இந்த அத்தியாயத்தை தொடர்கின்றேன். குவலையாப்பிட யானையை கொன்றதோட அங்க முடியுது. ஒரு அத்தியாயம் முடியுது. 43 முடிஞ்சிருது. இதை கேட்ட உடனே குவலையாப்பீடன் கொல்லப்பட்டான்னு கேட்ட உடனே கம்சனுக்கு இன்னும் பயம் வந்துருது. ஏன்னா கம்சன் ஒவ்வொரு முறையும் பல்வேறு அசுரர்களை அனுப்பி கிருஷ்ணரை கொல்ல வேண்டும்ன்ற ஒரே உத்தேசத்துல இருக்கிறான். அவனுக்கு இப்ப கூட புரிய மாட்டேங்குது அவர் கடவுள் அப்படின்னு. இந்த நாஸ்திகர்கள்லாம் அப்படிதான். நாஸ்திகர்கள், மாயாவாதிகள்லாம் கிருஷ்ணரை கடவுளா ஏத்துக்கிறதுக்கு முடியவே முடியாது. அதேதான் இங்க கம்சன் இருக்கிற மனநிலை அதேதான். மாயவாதிகளும் சரி, நாஸ்திகர்களும் சரி, கடைசி மட்டும் போராடுவாங்க. கிருஷ்ணர் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் தானா வந்து தாக்க மாட்டாரு. மாயை தான் அனுப்புவார். மாயாவாதிகளுக்கு மாயை தான், நாஸ்திகர்களுக்கும் மாயை தான் அனுப்புவார். அவர் வரமாட்டார். கம்சனை கொள்வதற்கு ஏன் வந்தாருன்னா, கம்சன் வந்து ஒரு ஸ்பெஷல், ஒரு சிறப்பு வாய்ந்த அசுரன். அதனால பகவான் வந்தார். அதோட சேர்ந்து பல லீலைகளும் ஒன்றிணைந்து இருக்கு, அதனால வந்தார். இல்லைன்னா கம்சன் போன்ற அசுரர்களுக்கு பகவான் வர வேண்டிய அவசியமே கிடையாது. இப்படி கண்ணை காமிச்சாருன்னா போதும், அழிஞ்சிடலாம். அதனால கம்சனுடைய மிகப்பெரிய குற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி ஒரு ஜீவன் மாயையோட போராடுது. ஒரு சாதாரண மக்களை எடுத்துக்குங்களேன். கடைசி வரைக்கும் நாம கூட கடைசி வரைக்கும் போராடுகிறோம் பௌதிக விஷயங்களுக்காக. இது வேணும், அது வேணும், இதை செய்யலாம், அதை செய்யலாம், ஆரோக்கியத்தை முன்னேற்றிக்கலாம், இந்த மருத்துவர், அந்த மருத்துவர், இது அது அப்படின்ட்டு நாமளும் கடவுளை எதிர்த்து போராடி கொண்டே இருக்கிறோம். கடவுள் இருக்கிறார், முழுமுதல் கடவுள் கிருஷ்ணர் நமக்கு சாஸ்திரம்லாம் சொல்லிடுச்சு சரணாகதி எடுக்க வேண்டும் அப்படின்னு. கடைசியில சரணாகதி எடுக்கிறத முதல்ல எடுத்துடலாம். ஆனால் நாம் வாழ்க்கை போராட்டத்துல பாருங்க, பௌதிகவாதிகளும் சரி, இவன் முழுமையடையாத பக்தர்களும் சரி, கடைசி வரைக்கும் கிருஷ்ணர் அனுப்பிய மாயையோட போராடுறாங்க. கம்சனை போல நாமளும் சில நேரங்கள்ல, பல நேரங்கள்ல கம்சனை மாதிரிதான் இருக்கிறோம்.
சரணடைஞ்சா பிரச்சனை முடிஞ்சிடும். சரண் அடையிறது இல்ல. நான் மரணத்தை தான் மரண தேவனாகத்தான் பகவானை சந்திப்பேன் அப்படின்னு எண்ணம் வச்சிருக்காங்க. பகவானை பகவானாக சந்திக்க வேண்டும். அதுதான் நம்முடைய குறிக்கோள். அவங்களுக்கெல்லாம் பகவானை மரண தேவனாக சந்திக்கிறார்கள். அதனால அவன் கடைசி வரைக்கும் போராடுறான். அவனுக்கு போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு அசுரனா அனுப்புனான், யாருக்கும் அடங்கல பகவான். இவ யானை அனுப்புனான், அப்போ பயம் இருக்கு, உள்ள பயம் இருக்கு. அந்த பயத்தை இன்னும் கடைசி வரைக்கும் போராடி கொண்டே இருக்கிறான். இது கம்சனுடைய நிலை. அங்கிருக்கும் பல பக்தர்களுடைய நிலையை நம்ம பாக்குறோம். அதுல சில பெண்கள்லாம் குழந்தையாக பார்க்கிறார்கள், காதலனாக பார்க்கிறார்கள். அவங்க எல்லாம் துடிச்சு போறாங்க. இது என்ன அநியாயம்னு கேக்குறாங்க. இது என்ன அநியாயம்னு அவங்களுக்குள்ள கூடி கூடி பேசுறாங்க அந்த மல்யுத்த அரங்கத்துல. இவர்களோ சிறுவர்கள். இந்த மல்யுத்த வீரர்கள் 5 பேர், 2 பேருக்கு 5 பேர் நிக்கிறாங்க. இது நியாயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எல்லாம் பேசுறாங்க. அவங்க பேச்சை யாரும் கேட்கறதா இல்ல. அங்க அவன் கம்சன் சொல்றான், விரைவில் நடக்கட்டும் மல்யுத்தம் அப்படின்னு சொல்றான். ஆனா இந்த சாணூரன் இப்ப இந்த பேச்சுவார்த்தைகள்ல இங்க நடக்கிறத பார்த்த உடனே சாணூரன் இன்னும் தாமதப்படுத்துறான் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு சாணூரன் அரைக்கூவல் விடுகிறான். அப்ப நீ ஒன்னும் சிறுவன் கிடையாது கிருஷ்ணர், நீ சிறுவன் கிடையாது, நீ பலசாலி. இப்பதானே யானையை கொண்டுட்டு வந்த, அதனால தகுதி வாய்ந்த வீரர்களோட நீ சண்டை போடணும், உன்னுடைய வீரத்தை காட்டணும்னு சொல்லிட்டு சாணூரன் அரைக்கூவல் விடுகிறான். அதுலயே அவன் சொல்லிடுறான், பலராமர் முஷ்டிகனோட சண்டையிடட்டும்னு. அப்ப மீதி மல்யுத்த வீரர்கள் அங்க தயாரா நிக்கிறாங்க. சாணூரனோட கிருஷ்ணரும் முஷ்டிகனோட பலராமரும் சண்டையிடுகிறார்கள். அழகான காட்சி. மல்யுத்தம் என்பது கட்டி பிடிச்சு அப்படியே உருளுவாங்க, சண்டை போடுவாங்க. கையோட கை, காலோட கால், மார்போடு மார்பு அப்படின்னு சொல்லிட்டு அது மிகப்பெரிய பயங்கரமான யுத்தம் நடக்கின்றது. கிருஷ்ணருக்கு ஒரு தூசு தட்டுற மாதிரி தான், பலராமருக்கும் அப்படிதான். ஆனாலும் அங்கு பார்வையாளர்களினுடைய கண்களுக்கு விருந்தளிக்க வேண்டும். அதனால கொஞ்ச நேரம் சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரேடியா 2 பேரையும் தீர்த்து கட்டினாங்க. தீர்த்து கட்டினதுக்கு அப்புறம் மற்ற 3 மல்யுத்த வீரர்கள்ல ஒருத்தரை பலராமர் கொள்றார். அது கூடன். மற்ற இருவரையும் கிருஷ்ணர் கொள்கிறார். இந்த மல்யுத்த வீரர்கள் கொல்லப்பட்ட உடனே கம்சனுக்கு பயம், அதிகமான பயம். உடனே அவன் அறிவிக்கிறான் இந்த இருவரையும். உடனே அவன், இங்க பாருங்க, நமக்கு எதிரியே தாக்கணும் அப்படின்னு நினைச்சா எதிரிக்கு வேண்டியவர்களை தாக்குறது ரொம்பவே எதிரிக்கு துன்பத்தை கொடுக்கும். எதிரி யாரு? கிருஷ்ண பலராமர். இவர்களுடைய அம்மா, அப்பா, தாத்தா எல்லாரும் அங்க சிறையில் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் போட்டு தள்ளுங்கன்னு சொல்றான். அது இல்லாம இவர்கள் இருவரையும், நந்த மகாராஜரையும் சிறை பிடியுங்கள், கொல்லுங்கள்னு வேற ஆணை கொடுக்குறான் வீரர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இருவரையும், கிருஷ்ணரையும் பலராமரையும் வெளியே தள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஆணையிடுகிறான். அந்த ஆணைக்கெல்லாம் கிருஷ்ணர் அடங்குற மாதிரி இந்த ஒரே நிமிஷத்துல அங்கு எகிரி குதிக்கிறார். எனக்கு கீழே இருக்கு இந்த மல்யுத்த அரங்கம்ல நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மேடை அமைத்து அந்த மேடை மேல கம்சன் அமர்ந்திருக்கிறான். கீழ லெவல்ல இங்க மல்யுத்த அரங்கத்துல சண்டை போட்டு எல்லாரையும் கொன்னாச்சு. இப்ப இங்க இருந்து அங்க எகிரி குதிக்கிறார் கிருஷ்ணர். அவருக்கு சாத்தியம் இல்லாத காரியம் ஒண்ணும் கிடையாது. உடனே கிருஷ்ணர் வந்த உடனே அவனுடைய வாளையும் கேடயத்தையும் எடுத்துக்கிறான் கம்சன். கம்சனை கொல்றது ஒரே ஒரு நிமிடம் இல்லை. கொஞ்சம் அவனுடைய தலைமுடியை பிடிச்சு அவனை மார்பில் குத்தி ஒரே நிமிஷத்துல கம்சனை கொல்கிறான். கம்சனை கொன்ற உடனே கம்சனுடைய 2 சகோதரர்கள், முக்கியமான 2 பேர் வராங்க. அது 8 பேர். கம்சனுக்கு 8 சகோதரர்கள். எல்லாரும் அவனுடைய அவன் கீழே இருந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்தவொடனே எல்லாரையும் பலராமரும் கிருஷ்ணரும் சேர்ந்து போட்டு தள்ளுறாங்க. சேர்ந்து அவனை அழிக்கிறார்கள். இதுல நிறைய லீலைகள் நடுவுல அந்த பார்வையாளர்கள் பேசுறது, பார்வையாளர்கள்ல இருக்கிற கோபியர்களை, பார்வையாளர்கள்ல நிறைய இளம் பெண்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கிருஷ்ணரை பார்த்த உடனே என்ன பிரதிபலிக்கிறார்கள், அவங்களுக்குள்ள ஏற்படுற பாவனை என்பது ரொம்ப முக்கியம். அந்த பாவனையை நான் சுருக்கமா எழுதினேன். நான் உங்களுக்கு அப்புறமா வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். இது பல வகையான பக்தர்கள் இருக்கிறாங்க. அந்த பல வகையான பக்தர்கள் எவ்வாறு கிருஷ்ணரை நோக்கினர் அப்படின்றது இருக்கு. எத்தனை வகையான ரசங்கள் இருக்கிறது கிருஷ்ணருக்கும், கிருஷ்ணர் உடைய பக்தர்களுக்கும் பல வகையான ரசங்கள். அந்த 5 ரசங்களை நம்ம பார்த்தோம். அந்த 5 ரசங்களோட சேர்ந்து 7
உபரசங்கள் இருக்கு. அதெல்லாம் இங்க வந்து வர்ணிக்கப்படுகின்றது. இந்த அத்தியாயத்துல வந்து அது வர்ணிக்கப்படுகிறது. அந்த வர்ணனையில வந்து அந்த மதுரா பெண்கள் கோபியர்கள் எவ்வளவு சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. கோபியர்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள்னு சொல்றாங்க. அவங்களுக்கு தெரியும் நம்ம 2ஆம் தர பக்தர்கள் தான், முதல் தர பக்தர்கள் வந்து கோபியர்கள்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து முக்கியமாக இந்த மல்யுத்த அரங்கத்துல ஒவ்வொருவரும் கிருஷ்ணரை எப்படி பார்த்தாங்கன்றது மிகப்பெரிய வர்ணனை. அது வந்து கண்டிப்பாக நீங்க வந்து ஆழ்ந்து படிக்க வேண்டிய ஒரு கருத்து. அந்த 7 ரசங்களை நான் சொல்லிடுறேன். 5 ரசங்கள் எல்லாருக்குமே தெரியும். சாமானிய ரசம், அதாவது பகவானை கடவுளை கடவுளாக நினைத்தல். தொண்டு தாஸ்ய ரசம், தொண்டு புரிதல், அனுமான். நட்பு ரசம், சாக்கியம்னு சொல்லக்கூடிய சாக்கிய ரசம். அதுக்கப்புறம் வாத்சல்ய ரசம், பெற்றோர்கள். அதுக்கப்புறம் மாதுரிய ரசம். நிறைய இங்க மாதுரிய ரசம் தான் தென்படுகிறது. 7 உபரசங்கள் இருக்கிறது. அது வந்து அத்புதம். அத்புதம்னா ஆச்சரியம் அடைதல். ஹாஸ்யம், சிரிப்பு, நகைப்பு, வீரம், தயை, கருணை, ரௌத்ரம், பயம் மற்றும் வெறுப்பு. இதெல்லாம் கூட ரசங்கள் தான். இந்த ரசத்துல இருக்கக்கூடிய பக்தி உறவுகள் இருக்கிறது. அப்ப வந்து அந்த அரங்கத்துல இருந்தவங்க ஒருத்தர் ஒரு விதமா கிருஷ்ணரை வந்து பாக்குறாங்க. ஒருத்தரும் கோபியர்கள் மாதிரி இருக்கக்கூடிய மதுரா பெண்கள்லாம் மாதுரிய ரசத்துல பாக்குறாங்க. இந்த வீரர்கள்லாம் அவரை வந்து ஒரு மரண தேவனாக பார்க்கிறார்கள். அதெல்லாம் வந்து இங்க அழகாக வர்ணிக்கப்படுகிறது. இங்க வீர ரசமும் அன்பு ரசமும் கலந்து வருது இந்த லீலையில, முக்கியமா பாத்தீங்கன்னா. அப்ப கம்சன் இவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும் பகவானோட நேரடி சம்பந்தத்தினால புனிதம் அடைகிறான். அவனுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, அவன் வெறுப்புல சதா சர்வ நேரமும் கிருஷ்ணரை தான் தியானிக்கிறான். அதனால அவனுக்கு வந்து சாருப்பிய முக்தி கிடைக்குதான். ஆச்சரியமா இருக்கு. சில விஷயங்கள்லாம் வந்து நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதுன்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா கம்சன் வாழ்க்கை முழுக்குமே வெறுப்பு தான் இருந்தான். கிருஷ்ணரை எப்படி கொல்ல வேண்டும்னு தான் போட்டான். ஆனா இவன் மாயாவாதிகளை விட உயர்ந்தவன். அது மாயாவாதிகள் வந்து கிருஷ்ணரை சில பேர் நிந்திக்கிறாங்க, சில பேர் கிருஷ்ணரை இல்லை அவர் ஒரு சக்தி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் கம்சனுக்கு ஏன் சாருப்பிய முக்தி கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் கிருஷ்ணரை தியானம் பண்ணான் ஏதோ ஒரு விதத்துல. அதனால நாமளும் அப்படி செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுறாதீங்க. நமக்கு அந்த மாதிரி குரு பரம்பரையில சொல்லல. அவன் ஏனோ அந்த அந்த ரசத்தை எடுத்தான். வெறுப்புன்னு ஒரு ரசத்துல அவன் எப்பொழுதும் கிருஷ்ணரை நிந்தித்து கொண்டு கிருஷ்ணரை தான் தியானம் பண்ணான். அதனால பகவான் எப்படி செயல்படுகிறார் என்பதை நாம புரிஞ்சுக்க முடியாது. ஏன் அவனுக்கு அவ்வளோ கெட்டது பண்ணானே, அவனுக்கு ஏன் முக்தி கொடுத்தாரு, அவனுக்கு ஏன் அதுவும் சாருப்பிய முக்தி கொடுத்தாரு, இதெல்லாம் வந்து ஆராய்ச்சிக்குரிய தலைப்புகள் தான், விஷயங்கள் தான். ஆனா அத வந்து அந்த நம்முடைய சிற்றறிவுக்கு சில விஷயங்கள் எட்டாது. பகவான் யார் மேல எப்ப கருணை புரிவார்ன்றலாம் நமக்கு தெரியாது. நம்ம மேல புரிஞ்சா நம்ம வாங்கிக்கலாம். அந்த கருணையை நமக்கு மேல நம் மேல பகவான் காட்டினார்னா கண்டிப்பா வாங்கிக்கலாம், தப்பு இல்ல. அது கிடைக்கலாம். அந்த கருணை யாருக்கு வேணா கிடைக்கலாம். அந்த மாதிரி தான் பகவான் செயல்படுகிறார். அப்ப கம்சனுக்கு வந்து சாருப்பிய முக்தி கிடைச்சது. ஆனால் கம்சனுடைய மனைவிகள் எல்லாம் அழுது கொண்டு வந்தார்கள். அவங்க வரும்போது அந்த மனைவிகள்லாம் சொல்றாங்க கம்சனுக்கு, நீ பண்ணது தப்பு, அதனாலதான் இந்த கதியை நீ அடைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி கதறி அழும்போது கிருஷ்ணர் அவர்கள்லாம் தேற்றுகிறார், ஆறுதல் கொடுக்கிறார். மாமிகள்ல எல்லாருக்கும் ஆறுதல் தர்றார். ஒரு விஷயம் நல்லா பாத்துக்கணும். பகவான் நமக்கு சொல்றது என்னன்னா, நம் பகவான் ஆஹ் அந்த கெட்டதை தான் அழிக்கிறார். அந்த ஆத்மாவை அழிக்கிறது கிடையாது. கெட்ட விஷயங்களைத்தான் அழிக்கிறார். ஒருத்த செத்ததுக்கு அப்புறம் அவனை வந்து தகுந்த மரியாதை அவனுக்கு கொடுக்கணும்ன்றத ராமலீலையிலே நாம் பார்க்கிறோம், ராமாயணத்திலே பார்க்கிறோம். ராவணனுக்கு தகுதியான ஈமக்கிரியை செய்ய வைக்கிறார் விபீஷணனை கொண்டு. அதே போல இங்க உறவினர்களை கொண்டு அவரும் இருக்கிறார். அவரும் தன்னுடைய மாமன் தானே. ஈமக்கிரியர்கள்லாம் முறைப்படி செய்ய வைக்கிறார். ஏன்னா ஒருத்தன் மடிஞ்ச பிறகு அவனுடைய பாவங்களும் மடிகின்றது. அவனை வந்து செத்து போன பிறகு அவனை வந்து அந்த துஷ்டனாக இருந்தாலும் அவனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். அத வந்து ராமாயணத்திலையும் காட்டுறார், இங்கேயும் காட்டுறார். அப்புறம் அந்த விதவைகளுக்கெல்லாம் ஆறுதலும் சொல்றார்.
கடைசியில முக்கியமான கட்டம் இதான், ரொம்ப முக்கியமான கட்டம். யசோதை நந்த மகாராஜருக்கு கிடைத்த அந்த மிகப்பெரிய பாக்கியம் பெற்ற வசுதேவருக்கும் தேவகிக்கும் கிடைக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பக்தரா ஆக முடியுமான்னு நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். அவங்க இன்ன வரைக்கும் அவங்க வந்து நிம்மதியாகவும் இல்லை, சந்தோஷமாவும் இல்லை. பெற்ற அனைத்து குழந்தைகளையும் கொன்னுட்டான், சிறையில அடைச்சிட்டான். எவ்வளவு துன்பங்களை அனுபவிக்க முடியுமோ அவ்வளவும் தேவகியும் வசுதேவரும் அனுபவிச்சுட்டே வராங்க. அந்த வாத்சல்ய ரசம்னு ஒரு நிமிஷம் தான் குழந்தைய வச்சிருந்திருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனால் இப்பொழுது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இவ்வளவு அசுரர்களை கொண்டு இருக்கிறாரு, இப்ப குவலையா பீட யானையை கொன்னுட்டார், மல்லர்களை கொன்னாச்சு. மிக மிக பெரிய அசுரன், மிகப்பெரிய அசுரன். இந்த இதுலயே இந்த லீலைகள்ல மிகப்பெரிய அசுரன் கம்சன், அவனும் கொல்லப்பட்டான் அப்படின்னும் போது தெரியும்ல, இவங்க சாதாரணமானவங்க இல்ல, கடவுள் தான். கடவுள் தான் தெரிஞ்ச உடனே அந்த வாத்சல்ய ரசம் எங்க போதோ தெரியல. இப்ப கடவுள் வந்து நிக்கிறாருன்னா கட்டி அணைக்க முடியுமா? பயம் வந்திருக்கு. கடவுள் என் குழந்தைன்னு நினைச்சு யசோதையும் நந்த மகாராஜருக்கு ஒரு நாள் அப்பப்ப லேசா வரும், ஆனா காட்டப்படவில்லை. அவர் கடவுள்னு அங்க காட்டவே இல்லை. அவர் குழந்தை குழந்தை குழந்தைதான். அதனால யசோதைக்கு வந்து கடவுளா கிருஷ்ணரை பார்க்கவே இல்லை. ஆனால் தேவகியும் வசுதேவரும் அப்படி கிடையாது. இவர் கடவுள்னு தெரியுது நல்லா. அதனால பகவான்கள் ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் போய் வணங்கினப்ப ஒரு மாதிரி அவங்க அச்சமா உணர்றாங்க. கட்டி அணைக்கல, கட்டி அணைக்கணும்னு தோணுது. ஆனா இவங்க கடவுள், முழுமுதற் கடவுள்கள் அப்படின்னும் போது ஒரு ஒரு தயக்கம் அவர்களை அப்படியே நிக்க வைக்குது. அப்படி கண் கலங்கி நிக்கிறாங்க. இந்த ஒரு காட்சி வந்து அற்புதமான காட்சி. அவர்கள் பெற்ற குழந்தை கடவுள். எப்படி இருக்கும் நீங்க யோசனை பண்ணி பாருங்க. நான் பெற்ற குழந்தை கடவுள் தான். கடவுள்னு கொண்டாடுறதா, கடவுள் நேர்ல வந்துட்டாரே அவரை நம்ம போற்றி புகழ்வதா, இல்லை அவர் என் குழந்தை அதனால கட்டி அணைப்பதா? நல்லா திகச்சு நிக்கிறாங்க. தேவகியும் வசுதேவரும் திகச்சு நிக்கிறாங்க. ஆனாலும் பகவான் கட்டி அணைப்பார் அவர்களை. தாய் தந்தையர் இல்லையா, இந்த லீலை முழுக்க இருக்கிறாங்க அவங்க. அதுக்கப்புறமா இருக்கிறாங்க. கடவுள்னு தெரிஞ்சிருது, குழந்தையாகவும் வந்திருக்கிறார், தன்னுடைய குழந்தை என்னும் போது இந்த உணர்வு இருக்கு பாருங்க, இது அற்புதமான ஒரு உணர்வு. கடவுள் எங்கள் மீது அந்த கருணைக்காக இவ்வளவு வருஷம் காத்திருக்கிறாங்க. நாம கூட அந்த பொறுமை வேணும் நமக்கு. நாமெல்லாம் யசோதை நந்த மகாராஜர்லாம் நித்திய சூரியர்கள், நிரந்தரமாக தாய் தந்தையர். அவங்களுக்கு இந்த கடவுள் அதெல்லாம் தெரியாது. ஆனா தேவகி வசுதேவர் நிலையில நம்ம கொஞ்சம் நம்மள கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்க முடியும், நம்மள வச்சு பார்க்க முடியும். நாம கிருஷ்ணரை அடையணும்னா காத்திருக்கணும். ஏன்னா நாம திருந்தணும் முதல்ல. நாம தான் திருந்தவே இல்லையே. நாம அந்த கருணைக்காக இவர்கள் எப்படி காத்திருந்தார்கள். நாம வந்து தூய பக்தர்கள்னா ஒரு க்ஷணம்தான். இந்த க்ஷணமே நாம் கிருஷ்ணரை அடையலாம். இந்த க்ஷணம் நம்ம தூய பக்தர்னா அந்த க்ஷணம் நம்ம கிருஷ்ணரை அடைஞ்சிடலாம். நம்ம அந்த க்ஷணம் கிருஷ்ணரை அடையல அப்படின்னா நம்ம காத்திருக்கணும் நம்முடைய அனர்த்தங்கள் போறதுக்கு. இப்ப வசுதேவருக்கும் தேவகிக்கும் நடந்தது அதுதான். ஏன்னா அவங்க இந்த அளவுக்கு தூய பக்தர்கள் தான். ஆனால் காத்திருந்தாங்க, காத்திருக்க வச்சார் பகவான். இது மிக மிக அற்புதமான ஒரு நிலை. அவ்வளவு கஷ்டப்பட்டு கிருஷ்ணரை அடையிறாங்க பாருங்க. அவர்களுடைய ஆனந்தம், அவர்களுடைய உணர்வு சொல்ல முடியாத ஒரு ஆனந்தத்தை அவர்களுக்கு கொடுத்தது. இதோட இந்த அத்தியாயம் முடியுது. நாம வந்து அதுக்கப்புறம் தாய் தந்தையர் கடவுள் உங்களுக்கு ஒரு ஒரு பெற்றவர்களுக்கு தாய் தந்தை சாரி குழந்தை கடவுளே அப்படின்னு நிற்கும் போது எப்படி இருக்கும்? அந்த கடவுள் கிட்ட அவங்க எப்படி உறவாடுகிறார்கள்லாம் அடுத்த காண்டத்துல வருது. அவங்க எப்படி தேவகியும் வசுதேவரும் கிருஷ்ணரை கொண்டாடுகிறார்கள், கிருஷ்ணரோட அப்படியே இனி வரப்போற வாழ்க்கை முழுக்க அவர்கள் கிருஷ்ணரோட இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம அடுத்த காண்டத்துல பார்க்கலாம். இது வந்து 10வது காண்டம் 2வது பகுதி முடிவடைந்தது. நிறைய கருத்துக்களை நான் விட்டுட்டேன். அந்த ஃப்ளோல வந்து ஆனா கேள்விகளாக எழுதி வச்சிருக்கேன். அதனால பக்தர்கள் மிஸ் பண்ண முடியாது, படிக்கலாம். பக்தர்களுக்கு ஏதாவது கேள்விகள், கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. அடுத்த வாரம் கேள்வி பதில்ல நான் விடுபட்ட கருத்துக்களை நான் சொல்றேன். நிறைய கருத்துக்கள் படிச்சேன், ஆனா மறந்து போச்சு. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க பத்மா.
ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்போ இந்த மல்லர்கள் எல்லாம் கட்டி புடிச்சு சண்டை போட்டு அவர் கொன்னுடுறார். அவங்க கெட்டவர்களாவே இருந்தா கூட இப்போ தந்தவக்ரன் எல்லாம் சாரி சிசுபாலன் எல்லாம் சுதர்சனத்தை விட்டுதான் கொல்றார். பட் இவங்கெல்லாம் அப்படியே கையாலேயே மடிகிறார்கள்னாலும் இவங்க அவர்களுக்கும் ஏதாவது ஒரு முக்தி கிடைச்சிருக்கும் தானே மாதாஜி? கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரெல்லாம், ஏன்னா அந்த குருஷேத்திர போர்ல இருந்த அனைத்து வீரர்களும், மடிந்த அனைத்து வீரர்களுக்கும் நற்கதி தான் நடந்தது. அது போல கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட எப்படிப்பட்ட அசுரனா இருந்தாலும் இது நேரடி சம்பந்தம், அதனால அவங்களுக்கும் கண்டிப்பாக நற்கதி தான் கிடைத்திருக்கும். அதுல ஒரு சந்தேகமும் இல்லை. இத சித்தி, கிருபா சித்தின்னு சொல்லலாம். கிருபா சித்தி இது சாதன சித்தி, கிருபா சித்தின்னு நான் ஏற்கனவே முன்னாடி போன வகுப்புகள்ல சொன்னேன். ஆமா மாதாஜி. யாருக்கு எப்ப கருணை கிடைக்கும், யாருக்கு எப்ப அந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி கூட எடுத்துக்கொள்ளலாம். இதை குறித்து ஆச்சாரியர்கள் என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னு தெரியல. நிறைய விளக்க உரைகள் இருக்கு. விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர், பலதேவ் வித்யாபூஷணார்னு நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. அடுத்த லெவல்ல தான் நம்ம அதெல்லாம் படிக்க முடியும். பாகவதம் என்பது பல படிகள்ல புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சாஸ்திரம். இப்ப நாம ஒரு அடிப்படை நிலையில தான் படிக்கிறோம் பாகவதத்தை. இது பல ஜென்மங்கள் படிச்சு புரிஞ்சுக்கணும். ஏன்னா பல படிகள் இருக்கு, பல ஆச்சாரியர்கள் இதுக்கு விளக்க உரை எல்லாம் கொடுத்திருக்காங்க. நமக்கு கொடுக்கப்பட்டதுல வச்சு நான் என்னுடைய சிற்றறிவை வைத்துக் கொண்டு அவ்வளவுதான் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா இது பல பரிமாணங்கள்ல விருந்து இருக்கக்கூடிய ஒரு பாடம். ஒரு ஒரு கோணத்துலதான் நம்ம பார்க்கிறோம், இது பல கோணத்துல பார்க்க வேண்டிய ஒரு பாடம். இன்னும் என்னுடைய அறிவுக்கு இவ்வளவுதான் எட்டுது. இன்னும் பல முறை படிக்க வேண்டும், வாழ்க்கை முழுக்க படிக்க வேண்டும். ஏன்னா நம்ம பாகவதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பாகவத பிரார்த்தனை இருக்கு பாருங்க. அந்த பிரார்த்தனையில அழகா சொல்லப்பட்டிருக்கு, இது நம்முடைய நண்பர், நம்முடன் இருப்பவர், நம்முடைய தெய்வம், நம்மிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். அதனால பாகவதம் இன்னோடைய முடிச்சிடுறோம் அப்படின்னு முடிக்கவே கூடாது. எப்பொழுதும் நம்முடைய உயிர் மூச்சாக இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம கிருஷ்ணரோட சம்பந்தப்படணும்னா பாகவதம் தான் ஒரு வழி கிருஷ்ணரோட நம்ம சம்பந்தப்படுறதுக்கு. அதனால இதை புரிந்து கொள்வதற்கு இடைவிடாமல் நித்தியம் பாகவத சேவையா, எப்பொழுதும் பாகவதத்திற்கு நாம் சேவை செய்ய வேண்டும். சேவை செய்வது என்பது படிக்க வேண்டும். ஓகே மாதாஜி. மாதாஜி இப்போ அச்சோ ஒரு டவுட் அதுக்குள்ளேயும் மறந்துட்டேன்னு ஞாபகம் வரைச்சு திரும்பி கேட்கிறேன் மாதாஜி. சரி சரி, வேற யாராக்காவது ஏதாவது ஞாபகம் வந்துருச்சு மாதாஜி. இப்ப நீங்க சொன்ன தான் இந்த ரௌத்ரம் பயம் அதெல்லாம் கூட ஒரு ரசம் அப்படிங்கறது ஆச்சரியமா இருக்கு மாதாஜி. பகவானோட அப்போ ஒன்னே ஒண்ணு நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாமா மாதாஜி? எப்படினாலும் பகவானோட சம்பந்தப்பட்டதுக்கு அது ஒரு பாவம் தான். நிலையில பக்தியில அது ஒரு ரசம் இருக்கு. அந்த ரசத்தெல்லாம் நம்ம சம்பிரதாயத்துல அந்த ரசம் எல்லாம் நம்ம கொடுக்கல. நமக்கு இப்பத்திக்கு ஒரே ஒரு ரசம் தான் கொடுத்துருக்காங்க, தாசிய ரசம் தான். நம்ம சாமானிய ரசத்துல இருந்து மேல வந்துட்டோம். சாமானிய ரசம் கடவுள், நான் பக்தர் அப்படின்னு நினைச்சுக்கிறதுக்கு சாமானிய ரசம். அது இல்ல, நமக்கு தாசிய ரசம் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாம் இருக்க வேண்டியது தாசிய ரசம் தான். யாருன்னா நானே போயிட்டு நான் மாதுரிய ரசத்துக்கு போறேன், நான் சாக்கிய ரசத்துக்கு போறேன், இல்ல நான் வாத்சல்ய ரசத்துக்கு போறேன்னு சொன்னா அது தவறுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு அது குரு பரம்பரையில கொடுக்கப்பட்டால், உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டால் எடுத்துக்கலாம். அதெல்லாம் பக்தியினுடைய முழுமை நிலையில வரக்கூடிய விஷயங்கள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மாயாப்பூர்ல எல்லாம் நிறைய பாமர மக்கள்லாம் என்ன பண்றாங்க, இவ்வளவு பெரிய கிருஷ்ணர், ராதா கிருஷ்ணர் இருக்கிறாங்க, ராதா கிருஷ்ணர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. அவங்களுக்கு அவங்க தோற்றத்துல பார்த்தா பக்தர்களா கூட இருக்க மாட்டாங்க. அது வலது கையில இடது கையில அங்க இங்க தூக்கி கொண்டு, விக்கிரகங்களை தூக்கி கொண்டு, அது ஒரு பேஷன் மாதிரி ஆயிப்போச்சு. சரி, எத்தையோ தூக்கி நாளையறதுக்கு பகவானை தூக்குறது நல்லதுன்னு நினைச்சா கூட நமக்கு குரு பரம்பரை தான் எனக்கு ஞாபகம் வருது. எந்த ஒரு பக்தி தோண்டு செய்யணும்னாலும் நமக்கு மேலிடத்தில் இருந்து உத்தரவு வரணும். அப்பதான் நம்ம செய்யணும். ஒரு விக்கிரக வழிபாடோ ஒரு சேவையோ எத்தனை வகையான சேவைகள் இருக்கு. அந்த சேவைகள்லாம் நமக்கு மேல இருந்து அனுமதி கிடைக்கணும். அப்பதான் நம்ம செய்யணும். அப்ப செஞ்சாதான் அதனுடைய முழு பலனையும் நம்ம அடைய முடியும்.
அதனால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரசம் தாசி ரசம் தான். இதுல கோபியர்கள் எல்லாம் பார்த்துட்டு யாராவது தயவு செய்து கோபி ரசத்துக்கெல்லாம் போயிடாதீங்க. அது சொல்ல வேண்டியது ஆசிரியருடைய கடமை, சொல்லணும்ல. அதனால நான் சொல்றேன், வேற எந்த ரசத்துக்கும் நம்ம போகிறதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது. நாம இருக்க வேண்டியது தாசிய ரசம் தான். ஓகே நாம ஒரு குறிப்பிட்ட நம்ம இருக்கலாம். இப்போ ஒரு பத்மா எடுத்துக்கலாம், பத்மாவுக்கு வாத்சல்ய ரசம்னு இருக்கோ இருக்கலாமோ, அப்ப வந்து அது முழுமை நிலையில வெளிப்படும், முழுமை நிலையில தானாக வெளிப்படும். அந்த நிலையில இல்லாத வரைக்கும் நம்ம தாசி ரசத்துலதான் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? கரெக்ட் புரியுது மாதாஜி. இருக்கு முன்னாடியே சொல்லிருக்கீங்க. இது இருந்தாலும் இதெல்லாம ஒரு ரசம் அப்படின்னு கேக்குறச்ச ஆச்சரியமா இருக்கு. தெரிந்து கொள்கிறோம், ஆனா அந்த ரசங்கள்லாம் நமக்கு இல்ல. ஆமா மாதாஜி. மாதாஜி இப்போ எனக்கு இன்னொன்னு என்ன மாதாஜி, இப்ப நீங்க சொல்லும் போதுதான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. என் டாட்டரோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்காங்க சென்னையில. அவங்க வீட்டுல பெரிய பாண்டுரங்கன் ருக்மிணி விக்கிரகம் வச்சிருக்காங்க. அந்த கிருஷ்ண பிரேமி இருக்காரு இல்லையா, அவர் வந்து அவங்க வீட்டுல கொண்டு கொடுத்து ஒரு ராதா கல்யாணம் மாதிரி பண்ணி அவங்க நீங்களே வச்சு பூஜை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாராம். ஆனா அவங்க வீட்டுல எல்லாம் வெங்காயம் பூண்டு எல்லாமே சாப்பிடுறாங்க. சோ அப்போ நான் சொன்னேன் பயங்கர அபராதம் இது அப்படின்ட்டு. அவங்க கிட்ட சொல்லல, அவங்க கிட்ட சொன்னா நம்ம கிட்ட சண்டைக்கு வந்துருவாங்கன்னு என் டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். சோ இப்ப நீங்க சொல்ற மாதிரி இது குரு அனுமதிச்சா மட்டும்தான் நம்மளால இதை எடுத்துக்க முடியலையா மத்தாச்சு? இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு அறியாமையிலேயே அவங்க வந்து அவங்க ஆனா பெருசா பூஜை பண்றோம் அப்படியே பண்றோம்ன்றாங்க. ஆனா வெங்காயம் நல்லா சாப்பிடுறாங்க வீட்லயே சமைச்சு விக்கிரகத்தை வச்சுட்டே. இது வந்து என்னன்னா சேவா அபராதம்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து என்ன விளைவை கொடுக்கும் அப்படின்றது என்னன்னா கிருஷ்ண பிரேமை கிடைக்காது. இதெல்லாம் வந்து அப்புறம் அவங்களுக்கு புண்ணிய காரியமா மாறிடும். குரு பரம்பரை இப்ப வந்து அவரை நீங்க சொன்னீங்களே, ஒரு குறிப்பிட்ட ஒரு மகாராஜர், அவரும் வந்து அங்கீகரிக்கப்பட்டவரான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. நிறைய பேர் வந்து அவருடைய பிரசங்கள்லாம் கேட்கறாங்க. அவர் கொஞ்சம் சகஜியான்னு சொல்றாரு. என்னுடைய குருதேவர் அவரை பத்தி சொல்லும்போது ஒரு சகஜியான்றாங்க, சில பேர் அவரை மாயாவதின்றாங்க. அதனால நம்ம இந்த குழுவை சேர்ந்தவர்கள் யாரும் அவருடைய லெக்சர்ஸ் கேட்கறதோ இல்ல அவரை பின்பற்றுறதோ இல்லை. ஏன்னா தகுதி இல்லாம ஒரு விக்கிரகத்தை கோயில்ல வச்சுதான், விக்கிரகங்கள் பெரிய விக்கிரகங்கள்லாம் கோயிலுக்கு மட்டும்தான், வீட்டுல வச்சுக்க கூடாது. அதை நான் பல முறை பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். சில பேர் தான் கேட்பாங்க, சில பேர் அது காதுல கூட போட்டுக்க மாட்டாங்க. சில பேர் மாதாஜி அது ஒரு ஃபேன்சியா வச்சுக்கிறாங்க மாதாஜி, காதுலயே போட்டுக்க மாட்டாங்க. டிவோட்டிஸ்க்கே நான் சொல்லுவேன், இப்பதான் திருமணம் ஆகியிருக்கு உங்களுக்கு, நீங்க வந்து விக்கிரகங்கள்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொன்னா, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படின்வாங்க. இல்ல இல்ல, இந்த குரு கொடுத்தாதான் அது உங்களுக்கு வேலை செய்யும். குருவிடம் இருந்து வந்தால் ஒழிய, விக்கிரகம் எல்லாம் இவ்வளவு சின்ன சின்னது இருக்கு, அதெல்லாம் கணக்கு இல்ல. ஒரு கணக்கு வைக்கிற விக்கிரகம், விக்கிரக வழிபாட்டுல வந்து உங்களுக்கு குரு அங்கீகாரம் கொடுக்கணும். இல்லைன்னா அது உங்களுக்கு வேலையே செய்யாது, புண்ணிய காரியமாயிடும். சில நேரங்கள்ல அபராதங்கள் அதிகமாகி உங்களுக்கு நாம ருச்சியே வராது. இதெல்லாம் பண்றாங்க அவங்க எல்லாம். அவங்க நினைச்சுக்கிறாங்க நாங்க இந்த ரசத்துல இருக்கிறோம் அந்த ரசத்துல இருக்கணும்னு. ரசம் தானே எடுத்துக்கிறாங்க அவங்க. நாங்க மாதுரிய ரசம், அதனால நாங்க கோபி மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறோம். நாங்க வந்து வாத்சல்ய ரசம், அதனால கிருஷ்ணர் தூக்கின்னு சுத்துறோம். இதெல்லாம் வந்து பாதகமாக போய் முடியும். இல்ல மேக்சிமம் அப்படியே சிறப்பா செய்யறாங்க ஒருத்தர் அப்படின்னும் போது அவங்களுக்கு புண்ணியமா போகுமே தவிர கிருஷ்ண பிரேமைக்கு அவங்கள கொண்டு செல்லாது. அது தீர்மானமா நான் சொல்ல முடியும். சரியா? நிர்மல கமலா மாதாஜி. சரி, ஜெய சுபத்ரா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ரௌத்திரம் அண்டா கோவமா மாதாஜி? கோவம். நன்றி மாதாஜி. அதான் யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? சரி, நாளை கண்டிப்பா வகுப்பு இருக்கு. நாளை வகுப்புல எல்லாரையும் சந்திக்கலாம். வாஞ்ச கல்பதருப்ரஸ்ய கிருபா சிந்து.